புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025 நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியோட நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 19 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கிறதுனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு 4 வருடங்கள் 5 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 9 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 13 வருடங்கள், அப்படி இல்லைனாக்கா 17 வருடங்கள் 18 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ, எந்த கிரக தசை நடக்குதோ அந்த கிரக தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. நான் சொல்லக்கூடிய 10 வருஷத்தில் எடுத்தனாக்கா தசாபுத்தி இருப்புகள் 8 வருஷம் இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து 12, 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பொருந்தி வரும். மீதி இருக்கக்கூடிய தசாபுத்தி இருப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில குழப்பங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தசாபுத்தி கரெக்டாக வயசு ஒத்து வரல அப்படின்னாக்கா உங்கள் வயசுக்கு என்ன கிரக தசை நடக்குதோ அந்த கிரக தசைக்கு நான் சொல்கிற பலன்களை நீங்கள் எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான காரணம் அப்படின்னாக்கா இந்த புதன் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துடும். மீன ராசியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்னம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு புதன் அப்படிங்கிற ஒரு யோகமாக வந்தால் பிரித்து பலன்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு முதல் 7 வருடம் ஒரு பலன், பிறகு வரக்கூடிய 10 வருடங்கள் ஒரு பலன், முதல் 10 வருடங்கள் ஒரு பலன், அதன் பிறகு வரக்கூடிய 7 வருடங்கள் ஒரு பலன், இப்படி பிரித்து தான் கொடுக்கும். ஒரே லக்னமாக இருந்தால் ஒரே மாதிரி பலன்கள் இருக்கும். அதனால் புதன் தசையில் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு உண்டான காரணமே இதுதான். ஏன்னா அந்த தசா புத்தி கரெக்டாக உங்களுக்கு உட்காந்துடணும். தசா புத்தி அமைந்தால் மட்டுமே 7.5 சனி வந்தாலும் சரி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது மறைவிடங்களில் போயிட்டு பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் கூட நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு 20% பலன்கள் தான். தசா புத்தி பலன்கள் அப்படிங்கிறது 80%. அதே 7.5 சனி நடக்குது அப்படின்னாக்கா 100% இந்த 7.5 சனியோட பலன்களை தான் கொடுக்குமே தவிர எந்த கிரக பயிற்சிகளும் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் சனி பகவானுடைய கர்ம அடிப்படையில் உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 2025 ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி பகவான் 7ஆம் அதிபதி தசை அப்படின்னாக்கா அந்த புதன் தசை, 4 குடையவன் அவயோக தசை. இப்போ அவயோக தசை நடக்கும்போது யோக பலன்களை கொடுக்காது. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் அதுலேயும் ஜென்ம சனியாக இருக்கும்போது 2025 குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது மே மாதம் வரைக்கும். அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் 6ஆம் இடத்துக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இப்போ ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க. ஆனால் குரு பகவான் முதல் 6 மாத காலங்கள் மட்டுமே, அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அப்போது 2025 6 மாத காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க, 20 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 21 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பில் ஒரு சில மந்தத்தன்மை உண்டாகும், தடைகள் உண்டாகும். ஒரு சில பேருக்கு படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு வரும். படிப்பில் ஒரு சில தடைகள் உண்டு. இந்த நேரங்களில்
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா படிப்பில் கூட வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் பெரிய கெடுப்பலன்களை கொடுக்காது படிக்கிற காலகட்டத்தில். இப்போ 21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு புதன் தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு பெருசாக சொல்ல முடியாது. வேறு லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இந்த புத பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். இது வரைக்கும் வேலை தேடி இருந்தீங்கன்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். நல்ல ஒரு பொசிஷன், சம்பள உயர்வு, இது எல்லாமே இந்த நேரங்களில் கிடைக்கும். எதிர்பார்த்தது கிடைக்கும். ஏன்னா ஜென்மசனியில் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஜென்மசனியில் வந்து மன உளைச்சல்களை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். எவ்வளோதான் பணம் வந்தாலும் சரி அந்த பணம் வந்து செலவாகினே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் ஆடம்பரங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது தசாபுத்தி பலன்கள். ஏன்னா அவயோக தசை அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தசையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு கெடுபலங்கள் இல்லை. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு வரீங்க, அந்த திருமணத்தில் வந்து நிறைய தடை வருது அப்படின்னாக்கா அப்படியே விட்டுருங்க. இப்போதைக்கு ஜென்ம சனியில் திருமணம் வாய்ப்புகள் வேண்டாம். வரன் வந்தாலும் இந்த ஜென்ம சனி மூடிட்டுன்னு சொல்லுங்கள். பாத சனி வந்த பிறகு கூட நீங்கள் திருமணத்தை நடத்தலாம். இந்த காலகட்டங்களில் எப்படி திருமணம் கூடி வரும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து தான். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மறைவு ஸ்தானங்களில் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது சூரியனோட போய் அசங்கமாக இருந்தாலோ 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்திருந்தாலோ ஜென்ம சனியில் திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திப்பீங்க. ஒன்று திருமணம் நடந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். திருமணமே தள்ளி போயிட்டே இருக்கும். பிடித்த வரன் கிடைக்காது, கிடைச்ச வரன் பிடிக்காது, அது மாதிரி கொடுக்கும். நிறைய மன உளைச்சல்கள், சரியான பதில் இருக்காது, அவமானப்படுத்தப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் திருமணத்தை தள்ளி போகிறது நல்லது. அதே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்லா இருந்துச்சுனாக்கா, ரொம்ப வலுவாக இருந்தால், அதாவது சுபத்தன்மையோடு இருந்துச்சுன்னா மட்டுமே, அதாவது ராசிக்கு இல்லை உங்கள் லக்னத்துக்கு, இதே லக்னமாக இருந்தாலும் சரி வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சிறப்பான யோகத்தோடு இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த ஜென்ம சனியிலும் போராடி தான் திருமணத்தை பண்ணுவீங்க. அது மாதிரியான சூழ்நிலையில் கொடுக்கும் இந்த 2025. ஏன் இந்த ஜென்ம சனியை நான் அதிகமாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, 7.5 சனி காலகட்டத்தில் எந்த கிரக பயிற்சிகளும் பெரிய பலன்களை கொடுக்காது, பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் வந்தாலும் அந்த சனி பகவான் வந்து நிறைய தடங்கல்களை கொடுக்கும். இந்த நேரங்களில் 27 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த கேது பகவான் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வயதில் நடந்தாலும் சரி, இப்போ கேது தசை நடக்குதா, சனி பகவானுக்கு நட்பு கிரகம், பெரிய கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை பண்ணி கொடுக்கும், ஆனால் கொடுக்கும். வருமானம் வரும், உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும். ஒரு பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா, அந்த பிஸ்னஸுக்கு வருமானம் வரலன்னு வெயிட் பண்ணுறீங்களா, அந்த வருமானம் வந்து நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நாளானைக்கு கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் தள்ளி போவோம், இல்லை ஒரு வாரம் தள்ளி போவோம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துருவாங்க. நீங்கள் பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரங்களில் தொழில் மாற்றுறது, வேலை மாற்றுறது, அதாவது இடத்த மாற்றுறது வேண்டாம். இந்த நேரங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம். 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த 2 தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சுக்கிர தசையும் சூரிய தசையும் அவயோக தசைகள் தொடர்ச்சியாக வருது. அதனால தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கான காரணம். இப்போ தான் புதன் தசை போச்சு. கேது பகவான் வந்து நல்ல தசையாக அமைஞ்சிச்சுனாக்க, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கேது பகவான் அமர்ந்த இடம் நல்ல இடமா இருந்துச்சுனாக்கா அந்த கேது தசை காப்பாற்றும். அதே இந்த சுக்கிர தசையும் சூரிய தசையும் இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ அவயோக தசைகள். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை சூரிய தசை, 3ஆம் அதிபதி தசை சுக்கிர தசை, அஷ்டமாதிபதி தசை சுக்கிர தசை. இந்த 2 கிரகங்களும் கெடுபலங்களை செய்யக்கூடியது. அதனால தான் நான் இதை சேர்த்து சொல்கிறேன். இப்போ சுக்கிர தசையும் சூரிய தசையும் நடக்கக்கூடிய நபர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், 2025 என்ன மாதிரியான உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம். நீங்கள் வேலை வாய்ப்பு தேடுறீங்க, புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையில் வந்து ஒரு சில தடங்கள் உண்டு. ஏன்னா ரொம்ப போராடி தான் அந்த வேலையை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்போ தொழிலை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. வேலை கூட நீங்கள் மாற்றலாம். ஒரு மாத சம்பளத்தில் இருக்கிறீங்கனாக்கா அந்த வேலை கூட நீங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். திடீர் வேலை இழப்பு வரும். ஒரு வேலை இழந்தோம்னாக்கா அந்த வேலையை விட அதிகமான சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படி தான் கொடுக்கும் இந்த ஜென்ம சனியில் இந்த சுக்கிர தசையிலும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இந்த 2 தசையிலும் நீங்கள் செய்யக்கூடாத வேலை அப்படின்னாக்கா கடன் வாங்கிறது, தொழிலை மாற்றாமல் இருக்கிறது நல்லது, இடத்த மாற்றாமல் இருக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கா, நல்லபடியாக போயிட்டுருக்கா, அப்படியே விட்டுருங்க. யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த கெடுதல் உங்களுக்கு தான் வந்து சேரும். யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்கனாக்கா அவங்க கண்ணு முன்னாடியே அனுபவிப்பாங்க. அது மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள். ஏன்னா ஜென்ம சனி வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த 2025 கவனமாக இருங்க. சூரிய தசையும் சுக்கிர தசையும் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுக்காது. கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் இருக்கும்.
பிள்ளைகளோட வளர்ச்சி, அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சில பேர் கொடுக்கும். சுக்கிர தசையும் சரி, சூரிய தசையும் சரி, உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஏன்னா 2வது சுற்று சனி அப்படின்னு சொல்கிறதுனால 30 வயசுக்கு மேலே சுக்கிர தசை வருது, சூரிய தசை வருதுன்னாக்கா இது 2வது சுற்று சனி. இது இரண்டுமே கலப்படமாக வேலை பார்க்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து வருமானம் வரும், ஒரு பக்கம் வந்து செலவாயிட்டே இருக்கும். வருமானம் வந்துச்சுனாக்கா அது வந்து கையிருப்பு இருக்கே இருக்காது. அது வந்து சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வண்டி வாகனத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே நீங்கள் பணத்தை போடுறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. வீண் செலவுகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறது கூட்டு தொழிலெலாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர்கள்லாம் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். இந்த ஜென்ம சனி பலன்கள் மட்டும்தான். 2025 முழுமையாக சனி பகவான் தான் அந்த கர்மா அடிப்படையில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும். 60 வயசுக்கு மேலே 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் யோக தசைகள். இந்த தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும், குடும்ப மேன்மை கொடுக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக இருக்கோ, என்னென்னலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ விரயத்தில் இருக்கும்போது, ஆனால் ஜென்ம சனியில் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் அமோகமான வளர்ச்சி பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை, அதில் அது கடன் பிரச்சனை தீர்றது, உங்களுக்கு நோய் இருந்துச்சுனாக்கா அதாவது மருத்துவ செலவுகள் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த 2 தசைகளும் உண்டு. 77 வயசு வரைக்கும், அதாவது சந்திர செவ்வாய் தசைகள். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி தசை உங்களுக்கு கெடுக்காது. இந்த பாக்கியஸ்தானாதிபதி தசையில் சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். நிறைய கொடுப்பார், பொருளாதாரத்தில் நிறைய கொடுப்பார். உங்களுக்கு பேங்க் சேவிங்க அப்படின்றது, சொத்து பத்து வந்து சேர்றது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், சொத்து பிரிக்கிறது, இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும். 77 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், ராகு தசை பற்றி நீங்கள் கவலையப்படத்தாளுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நிறைய நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த நல்ல மேன்மை, இந்த வயசு காலகட்டத்திலையும் தொழில் சரிங்கனாக்கா தொழில் வளர்ச்சி கொடுக்கும், உங்கள் வாரிசுகளோட வளர்ச்சிகளை கொடுக்கும், குடும்ப மேன்மை, பொருளாதார வளர்ச்சி. உங்களுக்கு நோய் நொடி இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க, மன அமைதி கூடும், சொந்த பந்தங்கள் சேர்ந்து வர்றது, இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொடுக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்தாலும் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான், அதில் விரயத்துக்கு வரக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான், இந்த 4 கிரக பயிற்சிகள் இருந்தாலும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நன்றி.